அன்பார்ந்த ஜாய் டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நாம் கடந்த வாரங்களில் சில வாரங்களுக்கு முன்பாக மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதியை நாம் தியானித்தோம். அது 1 - 5 வரை உள்ள வசனத்திலே யோனாவின் தீர்க்கதரிசியின் அடையாளமின்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்ற அந்த யோனாவின் தீர்க்கதரிசியின் அடையாளம் என்ன என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். இப்போது 5ஆம் வசனத்திலிருந்து 12 வசனம் முடிய உள்ள பகுதியிலே இருக்கிற சத்தியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். உண்மையிலே மத்தேயு 16:6 பார்த்தீங்கன்னா, இயேசு அவர்களை நோக்கி பரிசேயர் சதிசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அந்த புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்ன வசனத்துக்கு அர்த்தம் என்ன என்றால் 11-12 அவர் அழகாக சொல்கிறார். பரிசேயர் சதிசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து நான் சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதிசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அன்பாலே, இன்றைக்கு பரிசேயர் சதிசேயர் உபதேசங்கள் என்றால் என்ன அப்படின்னாக்கா, பரிசேயர்கள் உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்பினார்கள், சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று நம்பினார்கள். 2 குரூப்புக்குள்ளார நிறையா பிரிவினை இருந்தது. ஆனால் யூதர்கள் தான். இன்றைக்கி அதை தான் நான் இன்றைக்கு கிறிஸ்துவத்திலே நான் காண்கிறேன். இன்றைக்கி பரிசேயர்களை போல சதுசேயர்களை போல அநேகர் இன்றைக்கு தங்களுடைய கொள்கை ரீதியிலாக சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி இது ஒரு பக்கம் என்றால் இது ஒரு பக்கம் இருக்குதுன்னா, அடுத்த பக்கம் இன்றைக்கி உபதேசத்தை குறித்து டாக்டரினை குறித்து கொள்கை வேறுபாடு, சபைகள் பிரிந்து கிடக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கிறது என்றால், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கள்ள உபதேசங்கள். இன்றைக்கி கள்ள உபதேசம் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்களை கெடுத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி ஆண்டவர் அழகாக சொல்கிறார், இந்த அப்பங்களை குறித்து இவர்கள் உணராமல் இருக்கிறார். அப்பம் என்றாலே வசனம், வார்த்தை என்று அர்த்தம். அப்போ இந்த உபதேசங்கள் என்ன சொல்கிறது? இன்றைக்கி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு உபதேசத்தை கொண்டு வராங்க. நிறைய உபதேசங்களை குறித்து நாங்கள் படிக்கிறோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி 36 உபதேசங்களை இன்றைக்கி அநேகர் சத்தியங்களாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் வேத வாக்கியம், அதுதான் சத்தியம் என்று. இப்போ உதாரணத்துக்கு கிரேஸை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ஹைப்பர் கிரேஸ், அதிலே உச்ச நிலையில் இருக்கிற கிரேஸை குறித்து பேசுகிறார்கள். இப்படி பலவிதமான உபதேசத்தை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார். கடந்த வாரத்தில் எங்கள் சபையிலே நான் வார்த்தை கொடுத்தேன், பவுலுடைய 4 முகங்கள். பவுல் ஒரு சவுலாக இருக்கும்போது யூதனாக இருந்தான், யூத மதத்தினுடைய வெறியனாக இருந்தான். யூத மதத்திற்காக எதையோ செய்ய ஆயத்தமாக இருந்தான். கிறிஸ்தவெல்லாம் அடித்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவு வாங்கி கொண்டு வந்தான். ஆனால் இயேசு ஆண்டவர் அவனை முகமுகமாக சந்திக்கும்போது அவன் யூத கிறிஸ்தவனாய் மாறினான். முதல் முகம் யூதன், 2வது முகம் யூத கிறிஸ்தவன். யூத கிறிஸ்தவனாக இருந்து யூதர்களின் முறைப்படி மொட்டடிக்கிறது, மற்ற காரியங்கள் செய்வது, இதெல்லாம் செய்து கொண்டிருந்தான். அதன் பிறகு பார்த்தான், புறஜாதிகள் மத்தியில் போய் உழைக்கும்போது அவளுக்கு எப்படியாகிலும் இந்த சத்தியத்தை எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் புறஜாதி கிறிஸ்தவனாக மாறினான். முதல்ல யூதனாக இருந்தான், 2வது யூத கிறிஸ்தவனாய் மாறினான், அடுத்தது புறஜாதி கிறிஸ்தவனாக மாறினான். இது 3வது முகம். 4வது, அவன் ஆண்டுடைய பாதத்தில் உட்கார்ந்து அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் அவனை வைத்து பரிசுத்த ஆவினால் நிரப்பி அநேக நிருபங்களை எழுதும்போது அவன் யூதனாகவும் இல்லை, யூத கிறிஸ்தவனாகவும் இல்லை, புறஜாதி கிறிஸ்தவனாகவும் இல்லை, அவன்
இயேசு கிறிஸ்துனுடைய மார்க்கத்தானாய் மாறினான். ஆண்டவருடைய வழியில் நடப்பது தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கு அழகு என்பதை புரிந்து கொண்டுதான் அந்த 13 கடிதத்திலே அவன் அதை அழகாக பதிவிட்டிருக்கிறார். அப்போ 4 முகங்கள். அவன் மார்க்கத்தானாய் வாழ்ந்தானோ அஞ்சி மரித்தானோ அஞ்சி அவன் கிறிஸ்தவ மதத்தானாய் மரிக்கவில்லை. நீ நான் இப்போ கிறிஸ்தவ மதத்தை சார்ந்து இருக்கிறோமா மார்க்கத்தை சார்ந்து இருக்கிறோமா கொஞ்சம் நமக்குள்ளார நாமளே கேள்வி கேட்டு பார்க்கணும். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரிய, இன்னைக்கு இந்த உபதேசங்கள் நம்மளை மதவாதியாக மாற்றி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எப்படி பல மதங்கள் இன்னைக்கு தேசத்தில் தோன்றி அவர்களை மதவாதிகளாக மாற்றிக்கொண்டு இருக்கிறதோ, அந்த சட்ட திட்டங்களால் அந்த உபதேச கொள்கையினால் அவர்கள் வேறுபடுத்தி கொண்டிருக்கிறார்களோ, அதே போல தான் இன்றைக்கி கிறிஸ்தவமும் ஏக சிந்தை ஏக அன்பு என்பதை விட்டுவிட்டு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை விட்டுவிட்டு ஏகப்பட்ட சிந்தனை ஏகப்பட்ட கொள்கை ஏகப்பட்ட சடங்காச்சாரியங்கள் இப்படி இதை பின்பற்றுகிற ஒரு கிறிஸ்தவலாய் நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். இதுக்கு கொஞ்சம் நம்ம நினச்சி பார்க்கணும். எப்படி நடுநிலைமையாக இருந்து நினைத்து பார்க்க வேண்டும். இவர் எந்த புளித்த மாவை குறித்து பேசுகிறார்? புளித்த மாவு என்றால் உபதேசத்தை குறித்து பேசினார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நமக்குள்ள எத்தனை புளித்த மாவு உபதேசங்கள் இருக்கிறது? ஏன் உபதேசம்தான் கரெக்டு, ஓன் உபதேசம்தான் கரெக்டு, ஏன் சபையில் சொல்கிற சத்தியம்தான் கரெக்டு, ஓ சபையில் சொல்கிற சத்தியம், நான் சபைக்கு விரோதமாக பேசவில்லை. அன்பாலே சபையிலே கடைபிடிக்கப்படுகிற கொள்கையை குறித்து தான் நான் உங்களுக்கு புரியும்படியாக பேசுகிறேன். ஒரு சபையில் மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடாதுன்றாங்க, அதை தீவிரப்படுத்துகிறார்கள். ஒரு சபையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கொண்டாடுவது தவறு என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரு சபையில் குமாரனாகி இயேசுவை வணங்குவது தவறு என்று சொல்கிறார்கள். ஒரு சபையில் யெகோவாதான் தேவன் என்று சொல்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு சபையில் ஒரு சபையில் மேரியை தான் நாம் வணங்க வேண்டும், மேரி இல்லாமல் குமாரன் வரவில்லை என்று சொல்கிறார். இப்படி பலர் பலவிதமாக ஒரு கொள்கைகளை பின்பற்றுகிற கிறிஸ்துவலாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். இதை தான் அப்பயே ஆண்டவர் சொல்லிட்டார், புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், பரிசேயர் சதிசேயர். அப்போ பரிசேயர் சதிசேயர் யூதர்கள் தான், 5 ஆகமத்தை அவர்கள் கரைத்து குடித்தவர்கள் தான், தீர்க்க தரிசன புத்தகம் அறிந்தவர்கள் தான். ஆனால் அவர்களுக்குள்ள கொள்கை வேறுபாடுனால அவங்க வேறுபட்டு இருந்தார்கள், பிரிவினைவாதிகளாக இருந்தார்கள், ஒருத்தருக்கொருத்தர் தங்கள் கொள்கைகளை விட்டு கொடுக்காமல் இருந்தார்கள். ஆனால் இதெல்லாம் தான் இயேசு முறியடிக்க வேண்டும் என்று அவர் அதை தான் சொன்னார், புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று. நாம் ஏதோ நினச்சிட்டு இருக்கிறோம், சீஷர்கள் நினைத்ததை போல. அன்பாலே இன்னைக்கு நாம் நம்மை வீணாக்கி கொண்டிருக்கிறது எந்த புளித்த மாவு என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் 17:11 எனக்கு ஒரு வார்த்தை அடிக்கடி சிந்தனைக்கு வரும். பெரேயா பட்டணத்து மக்கள் அந்த பட்டணத்தார் என்று அதில் போடப்பட்டிருக்கும். அந்த பட்டணத்தார்னா பெரேயா பட்டணத்தார். அந்த பட்டணத்து மக்கள் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதோ என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயர் உள்ளவர்களை பார்க்கலாம் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று இருக்கும். நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். யாரை பார்க்கலாம்? தெசலோனிக்கேயர் பட்டணத்தை யாரை பார்க்கலாம். அன்பாலே வேத வாக்கியத்தை மனோவாஞ்சியாய் ஏற்றுக்கொண்டார்கள். வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதோ என்று ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆராய்ந்து பார்த்தேன்னா வேத வாக்கியத்தை வைத்து ஆராயல, வேத வாக்கியம் இப்படி சொல்கிறது, நான் இப்படி இருக்கிறேன் என்று தங்கள் மனதை ஆராய்ந்து பார்த்தார்கள், தங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். ஐயோ வேத வாக்கியம் இப்படி சொல்கிறதே, சத்துருவையும் சிநேகிக்க சொல்கிறதே, நான் சத்துருவை சிநேகிக்காமல் சத்துருவை சத்துருவாக பார்க்கிறேனே என்று சொல்லி நம்ம இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் நாம் நற்குணசாலியாய் மாற முடியும். ஐயோ வேத வாக்கியம் தீமை நன்மையினாலே வெல்லு என்று சொல்கிறதே, நான் இப்படி இருக்கிறேனே, தீமைக்கு தீமை செய்கிறேனே, உதாசீனத்துக்கு உதாசீனப்படுத்துகிறேனே, அவன் மூஞ்சை திருப்பி காட்டு போனால் நானும் மூஞ்சை திருப்பிட்டு போகிறேனேன்னு சொல்லிக்கொண்டு நம்ம இருதயத்தை அந்த வேத வாக்கியத்தோடு ஆராய்ந்து பார்த்தால் நாம் நிச்சயமாக நற்குணசாலிகளாய் மாறலாம். ஏன்? உதாசீனத்தையும்
தீமைக்கு தீமையும் சரி கட்டாமல் ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? ஆண்டவர் எப்படியாக எதை ஃபாலோ பண்ணி நடந்தார்? ஏசாண்டவர் உயிரோடு இருந்த நாட்களிலே அவர் எதை ஃபாலோ பண்ணார்? பிதா சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணார். பிதாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே அவருடைய போஜனம் என்று சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்? இன்றைக்கி நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய போஜனமாக இருக்கிறதா? இல்லை ஒரு சபையிலே சொல்லி கொடுக்கிற சத்தியத்தை நிறைவேற்றுவது, அந்த சபையிலே சொல்லி கொடுக்கிற கொள்கைப்படி வாழ்வது தான் ஆண்டவருடைய சித்தம் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அன்பா இல்லையா? அதை தான் இங்கே சொல்கிறாரு. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கி நாம் அதை அறிந்து கொள்ளமா? இன்றைக்கி உண்மையிலே இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன வைப்பது என்று நான் ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் வேதத்தை அறிந்து விடுதலை பெறு என்று சொன்னார். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் வேதத்தை அறியாமலே அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், தங்கள் இஷ்டப்படி வேதத்தை புரிந்து கொண்டு வேதத்தை அதை விளங்கி கொண்டு அவர்கள் அதன்படி நடக்கிறார்கள். வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் உற்று பார்க்கணும். அதில் இருக்கிற சத்தியத்தினுடைய உள்ளாந்திர அர்த்தம் என்ன என்று நாம் பார்க்கணும். சமீபத்தில் நான் ஒரு இடத்துல நான் செய்தி கொடுத்தேன். சங்கீதத்திலே தாவீது சொல்கிறார் 36:9 நினைக்கிறேன், ஐ திங்க் 36:9 வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று அங்கே ஒரு வார்த்தை இருக்குது. வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? உண்மையிலே சங்கீதம் 36:9 நம்ம படித்தோம்னா தெரியும். பாருங்கள், உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். 9 ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்பது என்பது என்ன அப்படின்னு கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட நான் ஆராய்ந்து பார்த்ததிலே, வெளிச்சம் என்றாலே வசனம் என்று அர்த்தம். வசனத்திலே வசனத்தை காண வேண்டும். அன்பாலே இந்த புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவர் சொன்ன வசனத்திலே உள்ளார மறைந்து கிடக்கிற வசனத்தை நாம் காண்பது தான் வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்பது. அப்போ அந்த வசனத்தில் என்ன வசனம் மறைந்து கிடக்கிறது என்றால், இப்படி கொள்கை ரீதியாக அநேகர் பிரிந்து கிடக்கிறார்களே, உபதேசங்கள் ரீதியாக அநேக உபதேசத்தை பின்பற்றி மதவாதியாக இருக்கிறார்களே, இவர்கள் எல்லோரும் எச்சரிக்கையாக இருந்து மதவாதியாக இருக்காமல் மார்க்கவாதியாக ஆண்டவருடைய சத்தியத்தை ஃபாலோ பண்ணுகிற ஆண்டவருடைய ஃபாலோவராக இருங்க, கிறிஸ்துவத்தை ஃபாலோ பண்ணுறவர்களாக இருக்காதீங்கன்றார். இன்றைக்கி கிறிஸ்தவர்களை நாம் என்ன செய்கிறோம்? முன்னோர்களை ஃபாலோ பண்ணி அப்படியே அந்தந்த சபையிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் அது தப்புன்னு சொல்ல, சபையிலே இரு. நான் எந்த சபையை விட்டு யாரையும் வெளியில் வான்னு சொல்ல மாட்டேன். நீ எந்த சபைக்கு போறியோ அந்த சபையிலே இரு. ஆனால் சபவாதியாக இருக்காத, மதவாதியாக இருக்காத, சத்தியத்தை ஃபாலோ பண்ணுறவராக இரு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குனார். சபையை அறிவீர்கள், சபை உங்களை விடுதலை ஆக்குன்னு இயேசு ஆண்டவர் சொல்லவில்லை. அன்பால் இன்றைக்கி நம்ம சபை தான் நம்மளை விடுதலை ஆக்கி பரலோகத்துக்கு கொண்டு போவோம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இல்லை. ஏன் மீண்டும் மீண்டும் நான் சபையை குறித்து நான் பேசுகிறேன்? சபையில் சொல்ல கொடுக்கறது தான் நம்மளை மதவாதியாக மாற்றி கொண்டிருக்கிறது. அநேகர் இன்றைக்கு அந்த மாதிரி மதத்தில் இருந்து தான் இன்றைக்கி மதவெறி பிடித்து இருக்கிறார்கள். நாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள ஏக மனது உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாரும் சமம், கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பாலே, இன்றைக்கு இந்த மாதிரி உபதேசத்திலே நாம் நிலைத்திருக்கிறோமா? ஆண்டவர் சொன்ன உபதேசத்தில் நிலைத்திருக்கிற கிறிஸ்தவ மார்க்கத்தானாய் மாற நாம் ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வாராக. அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தையின்படி நாங்கள் மதவாதியாக இல்லாமல் மார்க்கத்தானாய் இருக்க, உபதேசத்துக்கு நாங்கள் ஆண்டவரே புரிந்து கொண்டு உம்முடைய சத்தியத்திலே சத்தியத்தை காண உதவி செய்யும். அப்படியா செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தான் ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமேன். காட் பிளஸ் யூ.